அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. சந்தேகம் என்னன்னா, நீரில்லா நெற்றிப்பாழ்ன்ட்டு விளக்கம் சொன்னீங்க. ஆனால் அதை எப்படி அணியணுன்றது புரியல. கை இருக்குது, அதை அள்ளி பூசிக்க வேண்டியது தான். இதெல்லாம் எப்படி அணியணும்? இப்போது முருகருக்கு பார்த்தீங்கன்னா 3 பட்டை போட்டிருக்காங்க. முருகரை நீ பார்த்துக்கிறியா? இப்போ சிலைக்கு வச்சிருக்கிறாங்க. சிலைக்கு தானே போட்டான், உன் சிலைக்கு நீ போட்டுக்கோ. ஓகே சார். அப்புறம் பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா நாமம் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க போட்டுக்கினாங்க. வீட்லேயும் அம்மா வந்து நாம தான் போட்டுக்கணும்னு போட்டுக்கிட்டோம் சொல்லுவாங்க. நாமம் போட்டாலும் திருநீர் போட்டாலும் அது எதுக்காக போடுறோன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரிங்க சார். அதை தெரியாத போட்டுக்கிறதால ஒரு பயனும் இல்லை. திருநீரை நாமத்தை போட்டு இடைகளை பிங்களை சுழுமுனைன்னு 3 கோடு நமக்கு ஓடிங்குது உடம்புல. சரிங்க சார். அதை ஓடுறது உள்ளே ஓடுறது அடையாளம் தெரியாது, அதனால் வெளியே போட்டு காட்டுறாங்க. இது 3 எனக்கு ஓடுது. இடைகளை பிங்கலைன்றது வெள்ளை 2 வெள்ளையை போட்டு, சுழுமுனைன்றது சகப்பை போட்டுறாங்க, திருசனம் போட்டுறாங்க. அதே மாதிரி பட்டை போடுறவங்கள 3 பக்கம் 3 பட்டை போட்டுட்டு நடுவில் குங்கத்தை இடுவாங்க. இடைகளை பிங்களை சுழுமுனை ஓடுதுன்னுட்டு. இது 3மே அதுவும் மண், திருநீரும் மண், நாம திருசனமும் மண். ஒரு நாளைக்கு மனுஷன் எல்லாரும் மண்ணா போகிறோம். இந்த மண்ணா போகிறதுக்கு முன்னாடி இந்த நெத்திலியாவது இந்த மண்ணை பூசி பழக்கம் பண்ணிவிடுவோம் அப்படின்றதுக்காக இதை பூசிக்கின்னு திரியிறோம். அதனால் முருகனுக்கெல்லாம் போய் யாரும் மனுஷன் பட்டை போட முடியாது. சிலைங்களுக்கு தான் போட்டுக்கணுக்கலாம். முருகனுக்கு பட்டை போட முடியுமா? கிட்ட போக முடியுமா? போகவே முடியாது. அதனால் சிலைக்கு போட்டு காட்டினது யாருன்னா அந்த சிலையே நீ தான். அங்கே முருகன் அப்படி இல்லை. முருகன் ஒளியாக இருக்கிறான், இங்கே சிலையாக வச்சுருக்குது. கோயிலில் வச்சுக்கிற சிலையெல்லாம் மனுஷன் சிலை தான். மனுஷனுக்குள்ளே தெய்வம் இருக்குதுன்றதுக்கு தான் அதை காட்டுறான். எந்த சாமி திருவிளையாடல் பார்த்தியா? அதில் சிவாஜி கணேசன் சொல்லுவார், இந்த ஊர்லேயே பெரிய வீடு அவன் வீடு தான் வரும். எங்கேயாவது சாமி வீடு கட்டிக்குதா? மனுஷன் தான் கட்டுவான். மனுஷனே கட்டுவான், மனுஷனே கும்பிடுவான். அவன் அருளாலே அவன் தாள் தொழுதுன்னான். அவன் உள்ளே இருந்துக்குன்னே அவனுக்கு கோயிலை கட்டி அவனையே வழிபட வச்சான் மனுஷனை. அதனால் கோயிலில் வச்சுக்கிற சிலையெல்லாம் மனுஷனை அவதாரம் தான். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கத்தி கப்படெல்லாம் குத்து வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு என்னத்து கடவுளை கண்ணை தோண்டா செத்து போடுமே. அவர் என்ன சண்டையாக போட போகிறார் மனுஷங்கிட்ட வந்து? மனுஷனால் சண்டை போட முடியுமா கடவுள்கிட்ட? பெரிய பெரிய அரக்கணுங்களே தோற்று போட்டானுங்க. சராசரி அப்பாவி மனுஷன் நீ போய் சண்டை போட முடியுமா? கண்ணை திறந்தா நீ இருக்க மாட்டேன். அப்புறம் கத்தி கப்படா சூளம் வேலு இதெல்லாம் என்னத்துக்கு இது? ஆனால் மனுஷனுடைய குணங்களை சித்தரித்து தான் அங்கே சிலையாக வச்சுருக்குது. கோயிலில் வச்சுக்கிற சிலையெல்லாம் மனுஷனுடைய சித்தரிப்பு தான். எந்த தெய்வமாக எனக்கு சிலை நான் தான் வந்து உட்கார்ந்ததும் கிடையாது. எந்த தெய்வமாக எனக்கு வீடு ஓணும் வாசல் ஓணுன்னு கட்டிக்கிறதும் கிடையாது. மனுஷன் தான் கட்டுறான், மனுஷன் தான் கும்பிட்றான், மனுஷன் தான் இடிக்கிறான். அதனால் மனுஷனுக்குள்ளே தான் கடவுளுக்கு நான் அதனால தான் சொல்லிக்கிறேன். நான் அதை எடுத்துக்கினா எடுத்துங்க, எடுத்துக்கலனா போங்க. சொல்லு. தாய் தந்தை பேச்சு தப்பாமல் கேட்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு நல்ல பாதையில் போகும்போது தாயோ தந்தையோ தடுக்கலாம், அவங்கள பேச்சை கேட்கலாமா கேட்கக்கூடாது? எந்த பாதையில் போனாலும் தாய் தப்பம் பேச்சை கேட்கணும். தாய் தப்பம் சொல்கிறது நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க, கெட்டதுக்காக சொல்லுவாங்க. கெட்டதுக்கு சொல்லுவான், உண்மையான தாய் தப்பனாக இருக்க மாட்டான். என்ன நல்ல தாய் தப்ப புள்ள நல்லா இருக்கணும் தான் ஆசைப்பட்டு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஒரு பாதையில் வந்தால் தாய் தப்பனும் தடுப்பா, பொண்டாட்டியும் கட்ட எடுத்துப்பா. ஏன்னா இது பயம். தாய் தப்பனை விட்டுட்டு நீ ஓடி போகிறன்ற தாய் தப்பனுக்கு பயம், பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டு போகிறேன்னு அவளுக்கு பயம். அதனால் இந்த ஒரு பாதையில் மட்டும் தடுப்பாங்க. மற்ற பாதையிலெல்லாம் தாய் தப்பு நீ நல்லா இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க. நல்லா இருக்கணும் சொன்னால் தான் தாய் தப்பேன். கெட்டு போனேன்னு சொல்கிறோம் தாய் தப்பு. எந்த தாய் தப்புன்னு சொல்லுவான்? தாய் தப்பன் கெட்டவனாக இருந்தால் கூட நான் கெட்டவனாக இருந்தேன் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவான். அவன் தான் உண்மையான தாய் தப்பன். அதில் இருக்க அற்புதமும் எனக்கு உணர முடியல. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க சூழ்நிலை கையை வச்ச உடனே அப்படியே நான் உணர்ந்தேன், அப்படியே போனேன்றாங்க. நான் அந்த பொய்லாம் சொல்ல வரல. ஆனால் அவர் உணர்றாரு. குரு கையை வச்சவர் எடுக்க மாட்டேங்கிறார். நான் பார்த்தேன், என்ன நம்ம தான் கையை எடுத்து நம்ம மாதிரி சும்மா உட்காந்துக்கிறோமா அப்படின்ற மாதிரி நான் பார்ப்பேன். நான் பார்த்தா அப்படியே இருப்பார்.
அது அது எதனால் அந்த மாதிரியான ஒரு டைமிங் போகுது அது? அது நிறைய பேருக்கு அது மாதிரி பண்ணுவார். ஆ. பாடம் வந்து அப்பயே சொல்கிறார், நீ வந்து தேர மாட்ட, ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நீ வந்து தேர மாட்ட, இந்த பாடம்லாம் உனக்கு எதுக்கு, நீ இப்போவும் வேலையை பாரு அப்படின்றாரு. உனக்கு குடும்பம் தான் கரெக்டு, ஊர் தான் கரெக்டு, போய் பணத்தை பாட்டு, பணத்தை சந்தோஷமா இரு, எதுக்கு இங்கே வந்து கஷ்டப்படுற, வராததை விட்டுடுன்னுவார். ம். அந்த ஆசீர்வாதம் பண்ணும்போது அவங்க லட்சணம் என்னன்றது அவருக்கு தெரிஞ்சிடும். அப்படியே ஸ்கேன் பண்ணுறாரு, ம். இது உருப்படுமா உருப்படாதான்னு பார்க்கும்போதே ஸ்கேன் பண்ணுற மாதிரி கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணும்போதே சரி கரெக்டாக போகுது, கரெக்டாக போகல, இது தேரும் இது தேராதுன்னு எல்லாத்தையும் அங்கேயே சொல்கிறார். அந்த சக்தி அவருக்கு இருக்குது. அது உண்மைதான் சாமி. ஆமாம் அது ஆமாம். நான் இல்லை நல்லா பாடம் வச்சு கை வச்சாருன்னா, டேய் இன்னும் நல்லா பண்ணணும், இது பத்தாது அப்படின்னு. இது பத்தாதுன்னு நம்ம எதுவுமே சொல்லிட மாட்டோம், கை வச்சுட்டு அவரே சொல்லுவார், இது பத்தாது இன்னும் நல்லா பண்ணணும். கை வைக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு வாட்டி சொன்னார், அதையும் பதிவுபடுத்துகிறீங்க. நான் வந்து ஒரு 5 மாதம் ஆச்சு, 3வது பாடம் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போது ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். பார்த்துட்டு நான் குருக்கிட்ட வந்து அவர்கிட்ட சொல்ல, அவர் சமாதியில் போயிட்டு வராரு. அங்கே ஒரு யாரோ வேலை செஞ்சவங்க சாப்பிட்டுருக்காங்க. இங்கே ஏன்பா சாப்பிட்றீங்க, அங்கே போய் சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்போ வரும்போது நான் பார்த்து நின்று சாமி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணுன்னாரு. எதை கேட்குறதுனால அங்கே போய் கேளு, போ அங்கே போய் உட்காந்து கேளு அப்படின்னாரு. இல்லை சாமி இது வந்து ஒரு பாட சம்பந்தமான விஷயம் அப்படின்னாரு. சரி என்னான்னு சொன்னார். அந்த விஷயத்தை நான் சொன்னேன். சொல்லி ஒரு அதாவது அது 10 லைனு, ஒரு 1.5 லைன் தான் சொல்லியிருப்பேன். நிப்பாட்டு அப்படின்னாரு. இதெல்லாம் நீ கடந்து போயிட்டே இரு, இதெல்லாம் உண்மை இல்லைன்னு நினச்சிக்கோ, இதெல்லாம் கடந்து போயிட்டே இரு, ஆனால் நீ எங்கே விட்டியோ அந்த இடத்துலேருந்து நீ கண்ட காட்சி வரும், நீ தொடரும் அப்படின்னாரு. ஆனால் அவர் என்ன சொல்லி இதை மறந்துடு அப்படின்னாரு. ஆனால் இந்த பாழா போன மனம் என்ன பண்ணுது, அதையே தான் சுற்றி சுற்றி பொறுக்கின்னு. இது லாஸ்ட்டில் இதெல்லாம் பார்த்து லாஸ்ட்டில் வந்து பார்த்தா அவர் சொன்ன மாதிரி 2 மாதம் கழிச்ச பிறகு தான் அந்த மனமற்ற நிலைக்கு போகும்போது தான் திருப்பியும் அது அங்கேருந்து வருது. அது எப்படி வருதுன்னா, மாயை விலகிற மாதிரி அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, மேகம் வந்து வெண்மையாக இருக்க மேகம் கருமையாக இருக்குது. அந்த கருமையை விலகும் போது உண்மையான விஷயம் ஒன்று தெரியுது. அது நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறாரு, அது வேற சொல்கிறாரு, அது உனக்கு தெரியும், அது உனக்கு தெரிய வரும், திருப்பி அது நீ அது நீ அதை பற்றி யோசிக்காத, பார்த்தாலும் கடந்து போய்கிட்டே இரு. இது எதுக்கு இந்த மாதிரி கடந்து போன்னு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம், பிரம்மாண்டத்தை பார்க்குறோம். யாரால சொல்ல முடியாது, அதுதான் குரு. இதை தான் சாமி குருன்றது ஏதோ பட்டமோ பதவியோன்றது குரு இல்லை. ஒருத்தர் சொல்லும்போது அவங்க நிலையை உணர்ந்து இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் குரு தன்மை. இது எல்லாருக்கும் வருமானம், எல்லாருக்கும் வராது. அரசியல்வாதி எம்எல்ஏ எம்பின்ற மாதிரி போட்டுக்கிறது இல்லை குரு, சர்வசாதாரணமாக சொல்கிறாரு. ஆமாம், அது ஞானத்தோட வெளிப்பாடு சாமி. அது ஞானிகளால் மட்டும்தான் அது சாத்தியம். அதனால் இதுலேயே தெரிஞ்சுக்கும் நம்மளோட குருநாதரோட அந்த வல்லமை என்னன்றது நமக்கு நல்லா தெரியும். இது உலக மக்கள் எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம், ஒரு சில கூட்டம் தெரியல, அது விதி, அது ஒன்றும் பண்ண முடியாது. தன்னை இழப்பது என்றால் என்ன, தன்னை இழப்பதினால் நன்மை என்ன, தன்னை இழந்தவருக்கு என்ன கிட்டும்? முதல் கேள்வினா தன்னை இழப்பதென்றால் என்ன, தன்னை இழப்பதினால் நன்மை என்ன, தன்னை இழந்தவர்களுக்கு என்ன கிட்டும்? பாம்பாட்டி சித்தர் ஒரு இடத்துல சொல்றாரு, தன்னை இழந்தவன் எப்படி இருப்பான், தான் என்ற அகம்பாவத்தில் ஆடுறவன் எப்படி இருப்பான் அப்படின்றத ஒரு பாடலில் சொல்றாரு. தன்னை அறிந்து ஒழுகுவோர் தன்னை மறைப்பார், தன்னை அறியாதவரே தன்னை காட்டுவார், பின்னை ஒரு கடவுளை பேண நினையார், பேரொழியை பேணுவார் என்று ஆடுப்பாங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஏற்கனவே பாம்பாட்டி சித்தர் எழுதி வச்சிருக்காரு. அப்போது இந்த தன்னை அறிதலுக்கு யாரால அறிய முடியும்? தான் என்ற ஆணவத்தில் ஆடக்கூடிய அந்த மனுஷனால் தன்னை அறிய முடியுமா? முடியாது. ஏன்னா அவன் அகம்பாவத்தில் ஆடுறான். தான் என்ற எண்ணம் எப்படி வரும்னா, ஆணவம் மனுஷனுக்கு தலைக்கு மேலே ஏறி உக்காஞ்சா, எப்பவுமே ஆணவம் காலில் போட்டுக்கிற செருப்பு மாதிரி இருந்துச்சுன்னா அவனும் நடக்கக்கொள்ள வசதியாக இருக்கும். ஆனால் அதே செருப்பை தூக்கி தலையில் வச்சுக்கினான்னா ஊரே பார்த்து சிரிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அது கொண்டு வந்து சேர்த்துரும். அந்த மாதிரி தான் என்ற கர்வம் யாருக்கு இருக்குன்னா, ஆணவம் தலைக்கு மேலே உக்காந்துக்கின்னு நான் தாண்டா இந்த ஊரில் பெரிய ஆளு, என்னை கேட்க எவனுமே இல்லை அப்படின்னு ஆடக்கூடியவன் எல்லாம் தான் என்ற ஆடவன். அப்போ அவனால் தன்னை அறியவே முடியாது, ஏன்னா அவனுக்கு தான் கண்ணை மறைச்சுனுக்குதே. அப்போ தன்னை அறியக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா, முதல்ல தான் ஒன்றும் இல்லை,
தனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தி வழிகாட்டினால தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றவன் மட்டும்தான் தன்னை உணர்ந்தக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ தன்னை உணர்ந்துட்டா என்ன பார்க்கும் அப்படின்னா, தன்னை உணர்ந்ததுக்கப்புறம் அவன் யாரை தேடி போவான்? உலகத்தை தேடி போக மாட்டான், நல்ல சத்குருவை தேடி போவான். அதுதான் இவர் சொல்ல வராரு. தன்னை அறிந்து ஒழுகுவோர் தன்னை மறைப்பார். தன்னை அறிஞ்சிட்டாலும் என்ன பண்ணுவோன்னா தான் யாருன்னு வெளி உலகத்தை காட்டவே மாட்டாங்க. அவங்க திரைக்கு பின்னாடி மறைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இந்த உலகத்துக்கு பின்னாடி காட்டாமல் மறைஞ்சு வாழுவாங்க. நான் எல்லாத்தையும் முன்னே போய் நிற்க மாட்டாங்கப்பா. அப்போ யார்ப்பா முன்னே போய் நிற்பான்னா, தன்னை அறியாதவரே தன்னை காட்டுவார். எல்லாத்துக்கும் தனக்கு வக்கே இல்லைன்னா கூட வேசியை மடிச்சு கட்டினு தானே போய் நிற்பான் முன்னாடி. ஏய் நான் யார் தெரியுமா உனக்கு, என்னை வந்து ஊரில் வந்து கேட்டு பாருன்னுவான். ஊரில் போனால் அவனை யாருன்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் சொல்லுவான். அந்த அந்த வேகம் யாருக்கு வரும்னா, அந்த ஆணவம் தலைக்கு மேலே உக்காந்துதான் இதையெல்லாம் பண்ண சொல்லுவோம். தன்னால் முடியுமா, சரி இந்த மாதிரி நமக்கு முன்னாடி யாராவது ஆடினா நாம் என்ன நினைப்போம் அப்படின்ற எந்த சிந்தனையுமே இல்லாமல், இப்போ எனக்கு நான் ஆணவத்தில் ஆடுறேன், அதே மாதிரி என்னோட கொஞ்சம் பலசாலி எனக்கு முன்னாடி அந்த மாதிரி ஆணவத்தில் ஆடினா நான் என்ன நினைப்பேன் அவனை பற்றி? டேய் பாவி ஏன்டா இப்படி ஆடுற, ரொம்ப நாளைக்கு நிற்கிற மாதிரி ஆடுறியாடா, எவ்வளோ நாளைக்கு வாழ்ந்துட போகிற அப்படின்னு தானே சொல்லுவேன். இதே கேள்வி நான் ஆடும்போது என்னை பார்த்து 4 பேர் கேட்பாங்கள்ல. ஆனால் இந்த இந்த ஞானம், இந்த தெளிவு ஆடக்கூடியவனுக்கு வராது. அதுதான் விஷயம். அவனுக்கு எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், அந்த ஆணவத்தை தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி அவனோட ஒரு பலசாலி வந்து நிற்பான். உடம்புல பலம் போகும். இந்த உலகத்தில் யாருமே பலசாலி கிடையாது, யாருமே ஒரே மாதிரி வாழ்ந்துடவும் முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு மாற்று மருந்து இந்த உலகத்தில் இறைவன் வந்து கொடுத்துக்கினே இருப்பான். ஆணவத்தில் ஆடுறவனை, ஆணவத்தில் அந்த ஆணவத்தை அடித்து அவனை ஒடுக்கி அடக்கி உட்காரத்துக்கும் ஒருத்தனை இறைவன் அனுப்புவான். ஆனால் இது ஆடக்கூடியவனுக்கு தெரியாது. அவனுக்கு எப்போ தெரியும்னா, அவன் கையாலே அடி வாங்கி சாகும்போது மட்டும்தான் தெரியும். அதான் ஐயா சொல்லுவார், ஒரு மனுஷனுக்கு எது எப்படிப்பா வரும் அப்படின்னா, கையில் பாக்கெட்டில் பணமும் கையில் பலமும் இருக்கிற வரைக்கும் ஆடுவான். இது ரெண்டுமே போச்சுன்னா அவன் ஆட்டம் செல்லுமானா செல்லாது. அப்படி ஒரு நாள் வரும், அப்போ தான் அவனுடைய ஆணவம் அடங்கும். அப்போ அந்த நாள் வந்தால் தான் அவன் தன்னை தேடி திரும்புவான். அந்த நாள் வராத வரைக்கும் அவன் தான் யாருன்னு தெரியாது, தன்னை சுற்றி இருக்கிற இந்த உலகத்தோட பெருமை தெரியாது, எதை பற்றியும் தெரியாமல் அவன் ஆணவத்தில் ஒரு நாள் அழிஞ்சு போவான். சரிங்களா? அப்போ தன்னை அறிஞ்சவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தன்னை வெளிக்காட்டாமல் மறைஞ்சி வாழ்வாங்க. நம்ம குரு என்ன சொன்னார், எல்லாருக்கும் பாடம் கொடுத்தாலும் தான் குருவே இல்லைப்பான்னாரு. ஆயிரக்கணக்கான சீடர்கள் இருந்தால் எனக்கு யாரும் சீடர்களே என்னது எதுக்காக சொன்னார்னா, அதுதான் ஞானம் அடைஞ்சால் அவனுடைய சொல்லும் செயலும் எப்படி இருக்கும்னா தன்னை மறைக்க சொல்லும். நயா பைசாவுக்கு உதவாதவனா என்ன பண்ணுவான்னா, தான் யாருன்னு காட்டி ஆகணும். சாவு வீட்டில் போஸ்ட் வச்சா கூட ஏன் போட்டால் தான் வரணும்னு நினைக்கிறவன் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவன் பெருமைக்காக வாழறவன். இந்த பெருமைலாம் எவ்வளோ காலத்துக்கு வரும்? ஆற்று வெள்ளம் மாதிரி நம்ம காலம் கடந்துன்னு போயினே இருக்குது. ஆயுசு ஒரு நாளும் எத்தனை போயினே இருக்கிறான் யமதர்மன். எவ்வளோ அளந்து வச்சான்னு யாருக்கும் தெரியாது, எவ்வளோ போய் சேர்ந்துக்குதுன்னு தெரியாது, எவ்வளோ மிச்சம் இருக்குதுன்னு தெரியாது, தூங்கணுமா ஏந்துக்குமானு தெரியாது. இந்த இடைப்பட்ட காலத்தில் எதுக்காக இவ்வளோ ஆட்டங்கள்? அப்போது இந்த உலகத்தோட நிலையாமை இல்லைன்றது, யாருமே நிலைச்சி வாழ முடியாதுன்ற உண்மையை அவனுக்கு தெரியல. அப்போ அந்த அளவுக்கு அவனுக்கு ஆணவம் கண்ணை மறைச்சு. அப்போ இவனால் எந்த காலத்திலையும் தான் யாருன்றதையும் உணர வைக்க முடியாது, தன்னை நாடி வரவங்களுக்கும் அதை சொல்லவும் முடியாது. அப்போ தன்னை அறிஞ்சவங்களால தான் மற்றவங்களுக்கும் வழிகாட்டி அவங்களையும் தன்னை உணர வைக்க முடியும். சரிங்களா? மற்ற யாராலையும் அது முடியாது. சரி சரி சாமி. ஆமாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி இறைவனை தேடி போகக்கூடாது. நமக்கு குரு கொடுக்குற பாடம் இறைவனை நோக்கி போகக்கூடாது, இறைவனை நோக்கி கொடுக்குற பாடம் நான் கிடையாது, உன்னை தெளிவடைகிறது நான் கொடுக்குறேன் அப்படின்றாரு. அந்த மாதிரி விஷயத்தில் எனக்கே குரு சொல்லும் போது கூட அதான் சொல்ல, நீ இறைவனை நோக்கிலாம் போக நினைக்காத, அது நீ நான் சொல்கிற விஷயத்தில் பயணிச்சுட்டே போ, உனக்கு தானாக வந்து அது அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மைதான் சாமி. அப்புறம் இன்னொரு விஷயமும் சாமி, நம்ம அதாவது பாடம் மொத்தம் 18 பாடம் இருக்குது. 18 பாடத்தில் முதல் பாடம் வாங்கினா புள்ளையார் சொல்லி போட்டதா நினச்சிக்கிறாங்க. ஆனால் இந்த பாடத்தில் மொத்தம் 18 பாடத்தையும் வாங்கி அதுக்கப்புறம் அதில் ஒரு சில விஷயத்தில் போய் நின்ன ஒன்று தான் அப்போ தான் புள்ளையார் சொல்லி போடுறதா ஒரு கணக்கு வருது. இது உண்மைதானா? உண்மைதான் சாமி, உண்மைதான். இந்த முதல் புள்ளையார் சொல்லி அப்படின்னா முதல் பாடம் வாங்குகிறோம் அது முதல் புள்ளையார் சொல்லி. இது எதுக்காகன்னு சொன்னால், எதுவுமே தெரியாமல் நான் ஒரு களிமண் மாதிரி இருந்தேன். எனக்கு ஒரு பல விஷயங்கள் புரிய வைக்கணும்னா இந்த மனம் பக்குவப்படணும், பண்படணும். அப்போ அதை செய்யணும்னா இந்த பாடங்கள் எல்லாமே செஞ்சால் மட்டும்தான் இந்த பாழா போன மனம் பக்குவப்பட்ட மனமாக மாறும். எது
இந்த பாடங்கள் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மனசுக்கே ஒரு பக்குவம் வரும், இந்த உடலுக்கும் அதை தாங்கிக்கக்கூடிய பக்குவமும் வரும். அப்போ இந்த ரெண்டுமே உடலும் மனசும் ஒரு பக்குவத்துக்கு வரணும்னா இவ்வளோ பாடங்களையும் செய்யணும். சரி, இது செஞ்சுட்டா மட்டும் இந்த உடலும் மனசும் பக்குவம் ஆயிடுச்சுப்பா, இது இறைவனை போய் சேருமானா இது மட்டும் போதாது. இந்த இந்த பக்குவ நிலை வந்ததுக்கப்புறம் அடுத்து வர 12 வருஷங்கள் அதுதான் பிள்ளையார் சொல்லி அங்கே தான் போகிறோம். இந்த பாடங்கள்லாம் முடிச்சுட்டு அந்த நிலையில் 12 வருஷங்கள் நீ ஆடாமல் அசையாமல் உன் நிலை எந்த பக்கமும் சாயாமல் நீ நடுநிலையாக நின்று இந்த உலகத்தில் வாழ்ந்துட்ட அப்படின்னு சொன்னால் அதுதான் உன்னை இறைவனை போய் சேர்க்கும். ஏன்னா அந்த 12 வருட காலம்தான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டங்களை சந்திக்கக்கூடிய காலம். ஐயா ஆசிரமத்தெல்லாம் கட்டிட்டு ஞானத்தை அடையல, ஞானத்தெல்லாம் அடைஞ்சதை பற்றி தான் ஆசிரமம் கட்டினார். அப்போ ஞானத்தெல்லாம் அடைஞ்சவர் எதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணணும்? அவர் அப்படியே போயிருக்கலாம் இல்லையா? கண்டிப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவன் வேலை வைக்கிறான், உன்னால் மட்டும்தான் இந்த காலங்களில் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு அவன் தீர்மானித்து வந்தவங்கள தள்ளி விட்டுட்டு நீ போய் ஊரில் போய் வேலையை பார்ப்பா, உன்னை நம்பி இவ்வளோ கூட்டம் வரப்போகுது, அவங்களுக்கெல்லாம் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு இந்த ஞானத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு அள்ளி அணைக்கக்கூடிய இறைவனை தள்ளி விட்டது தான் நம்ம குருநாதர். அவன் அன்றைக்கே அள்ளி அணைச்சிருந்தானா நம்ம குருநாதர் நமக்கு கிடைச்சிருக்காது, இந்த விஷயமெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்க போகிற வாய்ப்பே வாய்ப்பில்லை. அப்போது ஞானத்தை அடைஞ்சால் கூட சில காலங்கள் இந்த உலகத்தில் வாழ வச்சு தன் நிலை மாறாமல் இருக்கிறான்னு இறைவன் சோதிக்கிறான். அவருக்கு என்ன குறை? கண்டிப்பா எல்லா வகையிலையும் இப்போ ஒரு இவ்வளோ பெரிய ஆசிரமம் இருக்குது, இவ்வளோ சீடர்கள் இருக்கிறாங்க, இவ்வளோ மதிப்பு மரியாதை, ஆனால் எங்கேயாவது தான் என்ற அந்த கர்வமும் ஆணவமும் எங்கேயாவது வந்துதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வாழ்க்கை ஃபுல்லாக தன்னை ஒடுக்கினேங்கிற எந்த நிலை போனாலும் தன்னிலை மாறாமே இருக்காரு. சமாதி அடைகிற நிலை வரைக்கும் கூட அவர் தன்னை அந்த நிலையிலே இருக்காது. அதுதான் இந்த காலமே. நீ ஞானத்தை அடைஞ்சு அந்த பரிபூர்ண பக்குவமான நிலைக்கு வந்தால் கூட அதிலிருந்து 12 வருஷம் நீ ஆடாமல் அசையாமல் நிற்கணும். நின்னா அதுக்கப்புறம் உனக்கு வாய்ப்பு தப்பே மோட்சம், முக்தி மோட்சம் தான். அதுக்கப்புறம் பிறவியே கடை இறைவனோட கலக்க வேண்டியது தான் வேலை. அப்போது இந்த பயணம் இதோட பாடம் வாங்கினேன் அதோட முடிஞ்சு போகிற பயணம் கிடையாது. பாடம் வாங்கினதுக்கு அப்புறமும் ஒரு காலகட்டம் இருக்குது. அந்த காலகட்டத்திலையும் இதே ஒழுக்கத்தோட, இதே அமைதியோட, இதே ஞானத்தோட இந்த உலகத்தில் நம்ம பயணம் பண்ணோம்னு சொன்னால் அப்போ தான் இறைவனோட பார்வை நம்ம மேலே விடும். இல்லைன்னா ஏறின ஏறி எப்போ வேணால் இறக்கி விடும். இது ஒரு பரமபதம். ஏணியில் ஏறும்போது சுகமாக தான் இருக்கும், ஆனால் பக்கத்துலேயே பாம்பு படுத்துட்ருக்கோம். இது எப்போ கடிச்சு நமக்கு கீழே வருவோம் நம்ம யாருக்குமே தெரியாது. அப்போது இந்த உலகமே ஒரு பரமபத வாசல் வாழ்க்கை தான். இது எப்போ வேணால் ஏற முடியும், எப்போ வேணால் இறக்கி விடணும். அப்போது இது உலக வாழ்க்கை தானே, உலக வாழ்க்கை மட்டும் ஞான வாழ்க்கைக்காக தான் நிச்சயம். ஏறிட்டேன் அதோட முடிஞ்சு போச்சு பண்ணுறதுக்குலாம் இங்கே வேலை கிடையாது. கடைசி அந்த நொடி இறைவனோட கலக்கிற அந்த நொடி வரைக்கும் நீ சுத்தமாகவும் பரிசுத்தமாகவும் இருந்தால் மட்டும்தான் 2 பொருள் ஒன்று சேரும். இல்லைன்னா ஒரு துரும்பு இருந்தால் கூட உனக்கு இன்னொரு பிறவியை அதை அழிக்கிறதுக்காக இறைவன் கொடுப்பான். அதில் மாற்றமே கிடையாது. அதான் அருமையின் அருமையின் ஆசை அருமை ஈசனோடு இருப்பினும் ஆசை அருமை. காரணம் என்னன்னா அவங்கிட்ட போனோம்னா நீ அவனை மாதிரி ஆனா மட்டும்தான் அவன் சேர்த்துப்பான். ஒரு எல்முனை அளவுக்கு களங்கம் இருந்தால் கூட அதை துடைக்கிறதுக்கு இன்னொரு பிறவியை நம்ம கொடுப்பான் இறைவன். இதுதான் ஞானிகள் சொன்னாங்க. அதனால தான் எவ்வளோ 1008 சோதனை வந்தாலும் 1000 விஷயங்கள் அவங்ககிட்ட ஞானத்தால் அடுத்தவங்களுக்கு ஏதாவது பண்ண முடியுன்ற சக்தி இருந்தால் கூட தனக்காக அவங்க எதுவுமே பண்ணது கிடையாது. தனக்காக தன்னை நோக்கி யாராவது திரும்பிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க உழைச்ச உழைப்பெல்லாம் வீணாக போயிடும். அதனால தான் எல்லா ஞானியும் மற்றவங்களுக்காக ஏதாவது பண்ணுவாங்களே தவிர தனக்காக யாரும் பண்ண, ஏன்னா சுயநலம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். காரணம் சுயநலம் இருந்தால் பிறவி நிச்சயம். உன் உடம்பு உனக்கு நோய் வந்துச்சு, இப்போ நான் போகிறேன் ஹாஸ்பிட்டலில் போகிறேன் பார்த்துக்கிறேன் எல்லாம் ஓகே. ஒரு ஞானிக்கு உடம்பு சரியில்லை, அவர் போய் பார்த்துக்கிறேன் என்ன ஆகும்? அப்போது உடம்பே பிரதானமாகி போடும். ஆமாம். அப்போ உடம்பை நீ கவனிக்கணும்னு எப்போ முடிவு பண்ணியோ அதை காப்பாற்ற வேண்டி நீ போராடுவேன். அப்போ அதுக்கும் ஒரு பிறவி ஒன்று. ஏன்னா உடல் பற்று வந்துச்சு. எல்லா பற்றுமே இங்கே ஒரு பிறவியை கொண்டு வந்து சேர்க்குவோம். அதனால தான் ரமணர் சொல்கிறார். ரமணர் என்ன பண்ணுறாங்க, புற்றுநோய் வந்துச்சு, எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, சாமி ஐயா வாங்கய்யா நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறோம்யா, ஆப்ரேஷன் பண்ணிடலாம் சரியாயினையா அப்படின்றாங்க. டேய் இது ஏன்டா நானாடா உங்களை கேட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்காக என்ன தொல்லை பண்ணுறீங்க? அது பாட்டு அது கிடக்குது, நான் பாட்டு நான் கிடக்கிறேன், என்னை எதுக்கு தொல்லை பண்ணுறீங்கன்னு கட்டாயப்படுத்தி அவருக்கு கூட்டு போகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உடல் மேலே அவருக்கு எல்முனை அளவு கூட பற்றுன்றதே கிடையாது. கடைசி காலத்தில் ரமணன் நடந்து வந்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா நடந்து வந்தது தான் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த கால்லேருந்து அந்த நடையிலேருந்து பார்த்தோம்னா ஒரே மாதிரி இருக்கும். காரணம் என்னென்னா நான் தன்னோட உடம்பை அவங்க துச்சமாக மதிச்சிட்டாங்க. ஏன்னா உள்ளகிற பொருள் அந்த ஞானம் ஒன்றுமே இல்லாதது இப்போ யானை மாதிரி வளர்ந்து நிற்குது. உள்ள அந்த ஆன்மா
தான் சுயத்தை உணர்ந்து அது ஒரு யானை மாதிரி உள்ளே நிற்குது. ஆனால் இந்த இந்த மாளிகை மாதிரி இந்த உடம்பு இப்போ குடிசை மாதிரி ஆகிப்போச்சு. அதான் லாஸ்ட்டிலோட நம்ம சாமியை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது கூட அதை வார்த்தை சொன்னதா ஆமாம் ஆமாம். இது ஒரு ஓலை குடிசைக்குள்ளே ஒரு யானை பூந்து அந்த குடிசையோட நிலைமை என்ன ஆகுமோ அந்த நிலைமை தான் எல்லா மகானோட கடைசி காலகட்டத்தில் அந்த வாழ்க்கையில் அதான் பார்த்தாங்க. அவங்களால நினச்சா அவங்க உடம்பை காப்பாற்றிக்கிட்டாங்க. ஆனால் உடம்பு பக்கம் அந்த ஞானத்தை அவங்க கொண்டு போனாங்கன்னா பிறவி நிச்சயம். அதனால தான் யாருமே உடம்பை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது. 1000 வருடங்க அப்படின்னு போனதுக்கு காரணமே அதுவும் நம்ம ஐயாவை கண்கூடாக பார்த்தோம். எந்த மகானையும் நம்ம போய் பார்த்துக்கல, கண்டிப்பாக எங்கேயும் தரிசனம் பண்ணதில்லை, எல்லாம் கேட்டுருக்கோம், அவ்வளோதான். கேள்வி ஞானம் மட்டும்தான். ஆனால் கண்ணெதிரில் ஒரு மகான் ரத்தமும் சதையுமா நமக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டியிருக்காரு. உண்மைதான். இதை நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அந்த மகானோட வாழ்க்கையிலேருந்து நாம் என்ன கற்றுக்க போகிறோம்? இவ்வளோ விஷயத்தையும் அவரை ஏதோ சொல்லிட்டாருப்பா, அவர் ஒரு ஆசிரமத்தில் ஒரு ஞானிப்பா அப்படின்னு கடந்து போகிற விஷயம் இல்லை, சொல்லலை, அவர் வாழ்ந்து காட்டியிருக்காரு. அந்த வாழ்க்கையிலேருந்து நம்மளால் எந்த அளவுக்குலாம் எடுத்துக்கின்னு நம்ம வாழ்க்கையில் அதை கொண்டு வர முடியுமோ அதுதான் ஒரு நிறைஞ்ச வாழ்க்கையாகவும் ஞானமுள்ள வாழ்க்கையாகவும் கண்டிப்பாக இருக்கும். இதை உணர்ந்து இருந்தால் இந்த பிரச்சனைக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இவ்வளோ சீடர்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க நம்ம குருநாதரை பற்றி. உண்மைதான் சார். உண்மை உணரக்கூடிய உண்மை. உலகம் முழுக்க இருக்கிற வராத சீடர் கூட, வராத பக்தர்கள் கூட ஐயாவோட அந்த பரந்த ஞானம் என்னன்றது எல்லாரும் தெளிவாக புரிஞ்சதுனால தான் இன்றைக்கி அந்த ஆசிரமத்தில் இவ்வளோ கூட்டம் இருக்குது. காரணமே அவர் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டன்றது இப்போ தான் அவங்களுக்கு புரிய வருது.